ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெனசா. இன்றைக்கி வந்து ஒரு சாரி ப்ளவுஸோட வந்திருக்கிறேன். வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பின்போட்டு சாரி ப்ளவுஸுக்கு முன்னுக்கு எப்படி கட்டிங் எடுக்கிறது என்பதை பற்றி தான் காட்ட போகிறேன். இது நார்மலான ஒரு கட்டிங், அதாவது சாதாரணமாக நாங்கள் எடுக்கிற கட்டிங் தான். நீங்களும் இப்படி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சுகமான வழி. பாருங்கள், நாங்கள் இப்போ வீடியோக்கள் போகலாம். இப்போ நான் வந்து ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சியை நாங்கள் 10ஆக டிவைட் பண்ண வேணும். அதாவது அரைவாசியாக நாங்கள் பிரிக்கணும். இந்த 14 உங்களுக்கு பிரிக்க உடனே வெராட்டிக்கு நீங்கள் இப்படி எடுத்துங்கோ. இது சுகமான வழி. அதாவது நாங்கள் 14 இன்ச்சு எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த டேப்பை வந்து 10ஆக மடிக்க வேணும். இப்படி நாங்கள் மடித்து போட்டு எடுப்போம்னா 7 இன்ச்சு வருகுது டிவைட் பண்ணி. அதை நீங்கள் 7 இன்ச்சியை நீங்கள் குறியுங்கோ. முதல் 7 இன்ச்சியை குறிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மிகுதி கட்டிங்க நாங்கள் செய்ய வேணும். அதாவது இது நான் முதல் பின்பக்கம் நான் வெட்டிட்டேன். இது முன்பக்கத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் வெட்டி எடுத்து காட்டுறேன். இதில் பாருங்கோ, நான் அதாவது 14 இன்ச்சியில் டிவைட் பண்ணி 7 இன்ச்சி எடுத்துட்டேன். 7 இன்ச்சி எடுத்துட்டு நான் அந்த ஷோல்டரை வந்து நேர்கோட்டில் நாங்கள் கீறணும். உங்களுக்கு நேர்கோடு கீற விராட்டிக்கு நீங்கள் ரூலரால் கீறி கொள்ளலாம். நார்மலாக நீங்கள் பேசிக்காக இப்போ பழகிற நீங்கள்டா நீங்கள் ரூலர் வச்சு நீங்கள் கீறி கொள்ளுங்க, மிகவும் சுகமாக இருக்கும். இப்போ நான் அடுத்ததாக வந்து இனி மார்பு அகலம் எடுக்க வேணும். இனி வந்து நான் ஏற்கனவே நான் எல்லாம் அளவெடுத்து நான் குறித்து வச்சிருக்கிறேன். அதன்படி தான் நான் இப்போ உங்களுக்கு குறித்து காட்டி நான் அளவெடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படி நீங்கள் அளவெடுப்பது உண்மையில் சுகமான வழி. அடுத்ததாக நான் ஷோல்டர் அந்த தைப்பதற்குரிய காய்ஞ்சியை விடுறேன். காய்ஞ்சியை விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அதிலிருந்து அதாவது 2.5 இன்ச்சி அவங்களுடைய அந்த ஷோல்டர் நாங்கள் தைச்சி முடிஞ்ச பிறகு 2.5 இன்ச்சி தான் இருக்க போகுது. அதுலேருந்து நான் காய்ஞ்சி முன்னுக்காக எடுக்கிறேன். தையலுக்குரிய அந்த காய்ஞ்சியும் எடுத்து தான் நான் அதாவது இந்த கட்டிங்கை கீறேன். இப்போ வந்து நான் இனி அக்குள் நீளம் எடுக்க போகிறேன். அதாவது நான் இதில் எல்லாமே வந்து இன்ச்சஸ் கணக்கு தான் எடுக்கிறேன். நீங்கள் அப்படி எடுங்கோ, அது சுகமான வழி. இப்போ நான் வந்து அதாவது ஷோல்டர்லேருந்து அக்குள் நீளம் எடுக்கிறேன். 6 இன்ச்சி எடுக்கிறேன். அந்த 6 இன்ச்சி எடுத்து போட்டு நான் நேர்கோடாக கீறேன். நேர்கோடாக கீறிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வந்து மார்பு அகலம் எடுக்க வேணும். மார்பு அகலம் நான் அவங்கள்ட அதாவது அவங்களாம் அளவெடுத்து தான் இது நான் எல்லாமே கீறேன். அதாவது அளவு சட்டை வச்சு நான் அப்படி ஒன்று மிதண்டாமல் அவங்கள அளவெடுத்து தான் நான் இதன்றேன். நீங்கள் அந்த வகையில் நீங்களும் அளவெடுத்து நீங்கள் தைக்க பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது சுகமான வழி உங்களுக்கு. இப்போ வேறுங்கோ, நான் அதாவது அவங்களாம் அளவெடுத்தது மார்பு அகலம் வந்து 40 இன்ச்சி வருகுது. 40 இன்ச்சியை வந்து நாங்கள் 4ஆக டிவைட் பண்ண வேணும். 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அது இப்போ பாருங்க, நான் அதாவது இந்த 40 இன்ச்சியில் நான் முதல் ஒரு கம் அடித்து திரும்ப கொண்டது 40 இன்ச்சியில் மடித்து போட்டு திரும்பவும் நான் ஒரு கம் அடித்து விட்றேன். இப்போ வரதை பாருங்க 10 இன்ச்சி வந்திருக்குது. உங்களுக்கு டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த வழி எடுக்கலாம். உங்களுக்கு நார்மலாகவே தெரியுமாண்டா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு படபடண்டு நீங்கள் போகலாம். உங்களுக்கு தெரியாது, அப்படி உங்களுக்கு பிரிச்செடுக்க கொஞ்சம் டைம் எடுக்குமெண்டா நீங்கள் இப்படி எடுங்க. உடனே நீங்கள் அதாவது மினக்கடை தேவையில்லை. எங்களோட டைமை நாங்கள் வீணாக்காமல் நாங்கள் இப்படி செய்து கொண்டு போகலாம். அதிலிருந்து நான் அதாவது ஒரு இன்ச்சி இல்லாட்டிக்கு 1.5 இன்ச்சி நாங்கள் விடலாம். நான் இதில் வந்து 1.5 இன்ச்சி கூடுதலாக விடுறேன். அடுத்தது இந்த அக்குள் வளைவு எடுக்கிறதுக்கு நான் 1/4 இன்ச்சி எடுக்கிறேன். இந்த முன்பக்கத்துக்கு நான் 1/4 இன்ச்சி எடுத்து போட்டு அந்த வளைவு கீழே நாங்கள் கீறுவோம். அதாவது வளைவாக நாங்கள் கீறி விட்டால் முடிஞ்சுது. அதாவது நாங்கள் மார்பு அகலம் எடுத்த அந்த இடத்தோடு நாங்கள் ஜாயின் பண்ணி விட வேணும் கொண்டு போய். அது அவ்வளவுதான் வேலை. இனி நான் வந்து முன்கழுத்து எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முன்கழுத்து வந்து 6 இன்ச்சி எடுக்கிறேன். நான் இது வந்து பின்புட்டு பின்புட்டு ப்ளவுஸு, அதனால் நான் 6 இன்ச்சி எடுக்கிறேன். இப்போ முன்னோப்புனண்டா நாங்கள் 1/4 இன்ச்சி முன்னுக்காக விட வேணும். அதையும் நான் உங்களுக்கு கீறி காட்டுறேன். அதாவது இதில் பாருங்க 6 இன்ச்சி எடுத்துட்டு நான் அதாவது எல் வடிவில் நான் இதை எடுக்கிறேன். எல் வடிவில் எடுத்துட்டு நாங்கள் நார்மலாக இது சிம்பிளான ஒரு வட்டக்கழுத்து தான். அதனால் இந்த வட்டக்கழுத்தை என்னென்று செய்கிறேன் நான் இதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் நல்ல டீப்பாக எடுக்கணுமெண்டா, நல்ல வட்டமாக எடுக்கணுமெண்டா நீங்கள் 1/4 இன்ச்சில் எடுக்கலாம். நார்மலான ஒரு வட்டமாக வரணுமெண்டா நீங்கள் 1 இன்ச்சி எடுத்து போட்டு நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போ ஓரளவான வட்டக்கழுத்தாக தான் எடுக்க சொன்னவேன். அப்போ அதனால் நான் வந்து 1 இன்ச்சி எடுத்துட்டு நான் நார்மலான ஒரு வட்டக்கழுத்துக்கு எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக வேணுமெண்டா நீங்கள் அதாவது அந்த 1/4 இன்ச்சியில் நீங்கள் குறித்த இடத்துலையே நீங்கள் எடுக்கலாம். இவ்வளவுதான் வேலை. இதில் வேலை எதுவுமே இல்லை. நீங்கள் சிம்பிளாகவே நீங்கள் வெட்டி தைக்கலாம்.
இது வந்து நார்மலான அதாவது கட்டிங் எடுக்கிறதான். இப்போ இனி நான் வந்து அதாவது ஷோல்டரில் இருந்து கீழே நீளம் எடுக்க போகிறேன். அதாவது மார்பு நீளம் எடுக்க போகிறேன். மார்பு நீளம் வந்து நார்மலாக அவாக்கு வந்து 14 இன்ச்சு வருது. இந்த 14 இன்ச்சியை நான் நேராகவே நான் வச்சு அதாவது குறிக்கிறேன். இந்த 14 இன்ச்சை நாங்கள் டிபெக்ட் பண்ண தேவையில்லை, நார்மலாகவே நாங்கள் போடலாம். அதாவது அகலப்போருக்கு வார அளவுகள் தான் நாங்கள் இங்கே கூட நாங்கள் டிபெக்ட் பண்ணணும். மற்றபடி டிபெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏனெண்டா இப்போ பாருங்கோ, மார்பகலம், ஷோல்டர் அகலம், அதே நேரம் இடுப்பகலம், இந்த அகல சைட்டுகளுக்கு இருக்கிறதுகளை தான் நாங்கள் டிபெக்ட் பண்ணுறோம். அதே நேரம் அது நீளப்போருக்கு நாங்கள் அளவெடுக்க வந்து நாங்கள் டிபெக்ட் பண்ண தேவையில்லை. கூடுதலான அளவீடுகள் அப்படித்தான் வருது, டிபெக்ட் பண்ண தேவையில்லை. அதனால் நான் இப்போ இனி வந்து இந்த மார்படி வந்து கீழ்ப்பக்கத்திலிருந்து இந்த சத்தார் கோடு இப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், நான் அதாவது 3 இன்ச்சு எடுக்கிறேன். அந்த 3 இன்ச்சிலேருந்து நான் டாட்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது 1 இன்ச்சு எடுத்து டாட்ஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் உடம்பான ஆக்கலண்டா 1.5 இன்ச்சு எடுக்கலாம். நார்மலாக மெல்லி ஆக்கலண்டா நீங்கள் 1 இன்ச்சு படி எடுக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அக்குள் சைட்டிலேருந்து கீழே நீங்கள் 4 இன்ச்சு எடுக்கலாம். 4 இன்ச்சு எடுத்துட்டு நீங்கள் அந்த சரிவு கோட்டை கீறணும். அதாவது டாட்ஸ் நாங்கள் எடுத்த அந்த சைட்டிலேருந்து நாங்கள் சரிவு கோடு கீறினா சரி. அதே நேரம் நீங்கள் கவனிக்க வேணும், நல்ல உடம்பான கொஞ்சம் மார்பு அகலமாக இருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் குறைச்சி தான் இந்த சரிவு கோடு கீறணும். மெல்லிய ஆக்களுக்கண்டா நாங்கள் வடிவாக 4 இன்ச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் அதாவது முன் டாட்ஸ் எடுக்க போகிறேன். முன் டாட்ஸுக்கு வந்து நாங்கள் சரிசமனாக மடிக்கணும். மடிச்சுட்டு நான் அதில் அடையாளம் போடுறேன். அந்த அடையாளம் போட்டுட்டு நாங்கள் பாருங்க, அதாவது மேலுக்கும் கீழுக்கும் ஒரு அரைஞ்சி விட்டு நாங்கள் டாட்ஸ் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் நான் அந்த அடையாளம் போட்டதுலேருந்து கீழ் நோக்கி நான் அந்த டாட்ஸுக்கு காஞ்சி எடுத்துட்டு அதில் இருந்தால் நான் நடுவாக எடுக்கிறேன். நடுவு எடுத்துட்டு 3 இன்ச்சு எடுக்கிறேன். அதில் இந்த 3 இன்ச்சியை நான் குறிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த டாட்ஸ் நேர நாங்கள் கீற வேணும். அதாவது அடையாளம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நார்மலாக நான் சென்டராக போட்ட அந்த டாட்ஸுக்கு நேராக நான் கீறிட்டு நேர் லைன் கீறிட்டு நாங்கள் அதோட இந்த டாட்ஸ் எடுக்கிறது இதோட முடிஞ்சது. இனி அடுத்தது அதாவது கீழ் நோக்கிய வர டாட்ஸ் வந்து அந்த கீழேருந்து மேலுக்கு வர டாட்ஸ் வந்து நாங்கள் 3 இன்ச்சு எடுக்கலாம். நார்மலாக அந்த 3 இன்ச்சு எடுத்துட்டு நாங்கள் அதிலேருந்து நான் முதல் 1 இன்ச்சு அந்த விட்ட அந்த டாட்ஸின்ற அந்த இடைவெளியிலேருந்து நாங்கள் மேல் நோக்கி அதாவது ஜாயின் பண்ணி விட்டால் சரி. அவ்வளவுதான் இந்த வேலை. அதாவது பெரிய வேலை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களாலையும் தைக்க முடியும். இது நார்மல் சிம்பிளான ஒரு டாட்ஸுகள் தான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பழகலாம். இனி நான் வந்து இந்த டாட்ஸ் வந்து அதாவது அடுத்தது அதாவது எங்கள்ட அக்குள் சைட்லேருந்து வர டாட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். அதாவது நாங்கள் நாங்கள் அடி பக்கத்துலேருந்து நாங்கள் போட்ட அந்த டாட்ஸில் இருந்து நாங்கள் மேல் நோக்கி நாங்கள் முதல் அந்த எல் ஷேப்பில் அக்குளுக்கு எடுத்த அந்த இடத்துல நாங்கள் ஜாயிண்டாக கீறவணும். அந்த நேருக்கு நாங்கள் கீறிட்டோம்டா எங்களுக்கு சரியான ஒரு அளவீடாக வரும். அதாவது நாங்கள் நாங்கள் அடிப்பக்கத்துலேருந்து நாங்கள் கீறின அந்த ஜாயிண்டிலேருந்து அந்த எல் வடிவில் நாங்கள் கீறின ஆம்கோல் அளவு அந்த ஜாயிண்ட் அடியில் நாங்கள் கீறிட்டோம்டா எங்களுக்கு சரியாக வரும். ஏனென்றால் காய்ஞ்சி நாங்கள் 2 சைட்டுக்கும் விட வேணும். நாங்கள் ஜாயிண்ட்டை பார்த்துட்டோம்டா ஓகே. அந்த ஜாயிண்ட் அடியில் நாங்கள் அடையாளம் வச்சு நாங்கள் நேர்கோட்டை கீறிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காய்ஞ்சி விட்டு எங்கள் தையலுக்கு 1/4 இன்ச்சு நாங்கள் விட்டு நாங்கள் அதாவது நாங்கள் அடையாளம் போட்டோம்டா நீங்கள் அந்த நேருக்கே நீங்கள் நீங்கள் தைக்க வேண்டியதான். இதில் பெரிய ஒரு வேலை எதுவுமே இல்லை, சிம்பிளான மெத்தடுகள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நாங்கள் இனி வந்து பேண்டு நான் இதிலேயே உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அதாவது இது இப்போ கட்டிங் நான் கீறி முடிச்சிட்டேன். அதாவது முன்பக்கம் பின் பூட்டுக்கு வந்து முன்பக்கம் கட்டிங் எடுக்கிற மெத்தட் இது நீங்கள் நார்மலாக முன் ஓப்பனுக்கும் இதே மெத்தடெலாம் நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது இது பின் பூட்டுக்கு இதுக்கு முன்னுக்கு வந்து ஓப்பன் வராது. அந்த ஓப்பன் வராமல் தான் நான் அந்த துணின்ற ஜாயிண்ட் அடியிலேருந்து நாங்கள் தொடங்க. அதாவது துணி வந்து அதை போல்ட் பண்ணின அந்த இடத்துல இருந்தால் இந்த கட்டிங்கள் நாங்கள் போடுறோம். அதாவது முன் ஓப்பன் இல்லாமல் இது பின் ஓப்பனுக்கு வரப்போகுது. நான் பின் ஓப்பன் முதல்ல கட்டிங் எடுத்துட்டேன். நான் வேறு ஒரு ப்ளவுஸில் உங்களுக்கு பின் ஓப்பன் செய்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது 2 டைம் நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன்.
இப்போ பாருங்க இப்படி தான் வரப்போகுது. நாங்கள் தைக்க நல்ல ஒரு நீட்டாக வரும். இனி நான் உங்களுக்கு வந்து இந்த பேண்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதாவது பின் போட்டு ப்ளவுஸுக்கு முன்னுக்கு பேண்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. பேண்டும் வந்து ஜாயிண்ட்டு வராது, அதாவது நடு ஜாயிண்ட் எதுவுமே வராது. நார்மலாக இதுக்கு நான் வந்து 5 இன்ச்சு எடுத்துட்டு, அதாவது நீளம் எடுத்துட்டு, இனி அகலம் வந்து இந்த ப்ளவுஸின் அதாவது இந்த ப்ளவுஸின் அகலத்துக்கு ஏற்ப நான் எடுக்க போகிறேன். அதாவது இந்த ப்ளவுஸின் அகலம் நாங்கள் டாட்ஸு அந்த எடுத்ததை விட்டு தான் நான் எடுக்க போகிறேன். அதாவது அந்த டாட்ஸ் எடுத்ததுக்கு நேராக அந்த டாட்ஸை வந்து நாங்கள் விட போகணும். அதாவது 1 இன்ச்சு நாங்கள் விட்டுட்டு மிகுதி நாங்கள் எடுத்தால் சரியாக வரும். நான் அந்த மெத்தட் தான் நான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கும் அப்படித்தான் நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து எடுத்து போட்டு நான் 5 இன்ச்சஸ் எடுத்துட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு நான் கீழுக்கு இறக்கி எடுக்கிறேன் பாருங்க. அந்த வளைவடிக்கு இந்த இது வரப்போகுது. அதாவது 3 இன்ச்சு எங்கள் மேர் வந்த நடு சென்டர்லேருந்து 3 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கு நேராக இருந்து 1 இன்ச்சு நாங்கள் கீழுக்கு இறக்கி எடுக்கணும். கீழுக்கா ரக்கி எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அந்த வளைவு கோட்டை கீறி அப்படியே அதுங்கிட்ட இடுப்பு அந்த சல்ல சைட்டை நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டோம்னா சரி, அவ்வளவுதான். இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை, இவ்வளவுதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு. அதாவது நாங்கள் எங்களுக்கு டைம் நிறைய தேவையில்லை, கொஞ்ச நேரம் காணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காணும் இந்த கட்டிங் எடுக்கிறதுக்கு. டைம் தேவையே இல்லை. இப்போ நாங்கள் ஒவ்வொரு அளவீடு நான் இதில் காட்டி தான் எடுக்கிறேன். அப்படியே தான் டைம் ஆகுது, இல்லாட்டிக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இனி பாருங்க, நாங்கள் அதாவது இந்த அகலம் எடுக்கிறேன், இந்த இடுப்பு சைட்டுன்ற அகலம் எடுக்கிறேன். அகலம் எடுத்துட்டு 5 இன்ச்சு எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு நேர்கோடு கீறிட்டோம்டா இவ்வளவுதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பின்பூட்டின்ற முன்பக்கம் வந்து இதே வந்து நீங்கள் முன்பூட்டுக்கும் இதே கட்டிங்கை தான் எடுக்க போகிறீங்கள். இதே மாதிரி அதாவது அளவுகள் மட்டும் வித்தியாசப்படும், மிகுதி எல்லாமே ஒரே மாதிரி தான் கட்டிங்கள் வரப்போகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து தொடர்ந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன கட்டிங்கள் தான், பெரிய விஷயமே இல்லை, சின்ன விஷயங்கள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கர் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோ, உங்களுக்குரிய வீடியோ. தொடர்ந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.